ஒரு பெரிய மான்ஸ்டர் மண்ணெல்லாம் கிழிச்சிட்டு ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கும். இந்த காட்டுக்குள்ள எந்த மனுஷங்க வந்தானோ அவங்கள கொன்னுடும். இந்த விஷயம் தெரியாம ஒருத்தன் அவனோட டாகும் அவனும் வந்துடுவாங்க. இந்த மான்ஸ்டர் வரதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட இவன் அந்த டாக் இவனும் ஒரு மரத்துக்கடியில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அது வந்து தேடிட்டு இருக்கு. இந்த டாகும் அதை பார்த்து கொலைக்கலான்னு போது இவன் அதை வாயை டைட்டா பிடிச்சிக்கிறான். ஏன்னா அதால ஸ்மெல் பண்ண முடியாது, சவுண்டை வச்சு தான் கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் இங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அது அங்கிருந்து கிளம்பிடுது. எவ்வளவுதான் அந்த டாக்கை கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது வெளியே வந்து குதிச்சு சவுண்டு போட ஆரம்பிச்சிருது. இந்த சவுண்டு கேட்டோம்னா அந்த மான்ஸ்டர் வேக வேகமா வர ஆரம்பிச்சிருது. அந்த காட்டுக்குள்ள வரும்போது சேஃப்டிக்காக ஒரு கிரேனேட் எடுத்துட்டு வந்திருப்பான். அதை போய் இவன் எடுத்து ரெடியா இருப்பான். அந்த மான்ஸ்டர் வரும்போது வாயை திறக்கும் போது அதுக்குள்ள போட்டுருவான். இவன் போட்ட கிரேனேட் கரெக்டா அதோட வாயில விழுந்து சடனா பிளாஸ்ட் ஆயிடுது. எல்லாமே வெடிச்சு செதறனோடனே இவன் தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். அதுக்கப்புறம் உள்ள வந்தா அவனை ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கு. இவனுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் கொண்டதுனால ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி கரைக்கு வரான். கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனோட உடம்புல என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாம் விஷமுள்ள அட்டை இவனோட உடம்புல கடிச்சிட்டு இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து போடுறான். கடைசி அவனோட கழுத்துல ஒரு விஷமுள்ள அட்டை இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது அதோட விஷத்தை இவனோட மூஞ்சில துப்பிடுது. இதுக்கு மேல இங்க இருந்தா ஏதாவது பெரிய ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். அவனா திடீர்னு அவனுக்கு தலை சுத்துது. ஃபுல்லா ஏதோ இல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆகி அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற செடி கொடி எல்லாம் இவங்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஷமுள்ள அட்டை பூச்சி தான். அதை கடிச்சதுனால தான் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. யாருன்னு பார்த்தா இவனுடைய லவ்வர். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவனுடைய லவ்வர் இந்த காட்டுக்குள்ள ஒரு ஆராய்ச்சிக்காக வந்திருப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு அவ காணாம போயிட்டான்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சு அவளை தேடி தான் அவன் வந்திருப்பான். இவளுக்கு இந்த காட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு என்னென்ன நடக்குன்றது நல்லாவே தெரியும். இவனுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கான மருந்தும் கொடுத்து அவனும் கொஞ்சம் கியூர் ஆயிடுறான். இவனும் உன்னோட லவ்வர்கிட்ட இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு ஏன் நீ திரும்பி ரிட்டர்ன் வரவே இல்லைன்னு சொல்லி கேட்கும் போது என்னால இந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியல, அதனால இங்கேயே ஒருத்தரை கல்யாணம் பண்ணி எப்படி ஆராய்ச்சி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவா. இதை கேட்ட இவனுடைய லவ்வர் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவான். ஏன்னா இவளை காணும்னு சொல்லிட்டு தான் அந்த காட்டுக்குள்ளே தேடி வந்திருப்பான். வந்து பார்த்தா இவளுக்கு கடைசியில் கல்யாணம் ஆகிருக்கு.